ஜம்முவில் இருக்கிற கட்ரா அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் மலை உச்சியில் ஒரு குகை கோயில் இருக்குது. அதுக்கு பேர் தான் மாதா வைஷ்ணோ தேவி கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இதை நான் ஏற்கனவே என்னோடய வீடியோ வரிசையில் நிறைய வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த கோயிலோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா சுமார் பல ஆயிரம் ஆண்டுகள், குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 2 லட்சம் வருஷனே வைங்களேன், வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கோயில் இங்கே இருக்குது. இதை ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ்லேருந்தே ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக பக்தர்கள் வழிபட்டு வராங்க. இது மாதா வைஷ்ணோ தேவி, அந்த புலிக்கு மேலே உட்காந்துருப்பாங்களே ஒரு அம்மன், அவங்களுக்கு கட்டப்பட்ட ரொம்ப மிக மிக பழமையான ஒரு கோயில். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு கோயில்களில் இதுவும் ஒன்று. இப்போ போகிற வழியில் நிறையா காப்பி கடைகள், டீ கடைகள், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அப்புறம் இப்படி தாங்க நடந்து போகணும். இங்கே வேறு எந்த சோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இல்லை. குதிரை இருக்குது, குதிரை சவாரி செய்கிறவங்க செய்யலாம். குழந்தைகளை மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே நிறைய கோயில் நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சில பேர் இருப்பாங்க. அவங்க 250 ரூபா கொடுத்தீங்கன்னா குழந்தைகளை மேலே கொண்டு விட்டுருவாங்க. பட் அவங்களோட ஐடி ப்ரூஃபெல்லாம் பார்த்து தான் நீங்கள் அவங்கள கரெக்டாக புக் பண்ணணும். சிகப்பு கலர் சட்டை போட்டிருப்பாங்க. அதுக்காக எல்லா சிகப்பு கலர் சட்டை போட்டவங்களும் கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது. நாம் தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். கோயிலாக இருந்தாலும் சில கெட்டவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைங்களா? ரொம்ப குளிருதுங்க. ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆயிடுச்சு. போய் சேர்றதுக்குள்ளே விடிஞ்சிடும் அப்படின்றது கணிப்பு. கீழே நிறைய குச்சிகள்லாம் விற்கிறாங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் குச்சிகள் வாங்கிக்கலாம். ஏன்னா குச்சி ஊனி நடக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். 12 கிலோமீட்டர் நடக்கணும், இல்லை 11 கிலோமீட்டர். கட்ராலேருந்து 12 கிலோமீட்டர். இவ்வளோ பெரிய நீண்ட நெடுதூர பயணம் நடந்தே போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இதை திருக்கோணமலைன்னு சொல்லுவாங்க. இதை இங்கே பார்த்தீங்களா, சிகப்பு சட்டை. இவங்க தான் கோயில் நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த குழந்தைகளை மேலே கொண்டு விடுறது, அதுக்கப்புறம் குதிரை சவாரி மூலமாக வயதானவர்களை மேலே கொண்டு விடுற இந்த மாதிரி சேவைகள்லாம் இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்கள்ட்ட ஐடி ப்ரூஃப் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் விசாரித்து வாங்கிக்க வேண்டியதான். 5 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். 5 கிலோமீட்டருக்கு அப்பாலும் இந்த மாதிரி ஒரு பாதை வரும். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். இங்கே உங்களுக்கு நிறையா வழிநீட்டுக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல சாப்பாடு கடைகள்லாம் நிறையா இருக்குது. அங்கே காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், குடி தண்ணி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சாப்பாடும் கிடைக்கும். ராஜ்மா சாவல், அப்புறம் சோலே சாவல், அதுக்கப்புறம் சப்பாத்தி, பரோட்டா, இந்த மாதிரி சாப்பாடு தான் அங்கே கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி இட்லி, தோசை
இட்லி தோசையும் இருக்குது, பட் கொஞ்சம் காஸ்ட்லி. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா கிடைக்கும். அப்புறம் கோயில் நிர்வாகத்தால் வந்து நிறுவப்பட்ட சிற்றுண்டிகள் நிறைய இருக்குங்க, சிற்றுண்டி சாலைகள். பட் நிறையாலாம் இல்லை, 1-2 இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துலையோ, 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துலையே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ராத்திரி தூங்குறதுக்கு கம்பளி எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. ஒரு கம்பளிக்கு 100 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா ஒரு கம்பளி தருவாங்க. காலையில் அந்த 100 ரூபா திருப்பி வாங்கிக்கலாம் கம்பளியை கொடுத்துட்டு. உங்களுக்கு தூங்குறதுக்கு இடமெல்லாம் கூட கொடுக்குறாங்க அங்கே. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே தூங்குறதுக்கு இடம் கிடைக்கும். நம்மளும் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப நடந்துட்டேன், கை காலில் வலிக்குது. இது வந்து கோயில் நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படும் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தயவுசெய்து லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். அப்புறம் இந்த சேனலை நீங்கள் பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. இப்படி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு இந்த மாதிரி நிறையா சுற்றுலா வீடியோக்களை வந்து பதிவிடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ தான் சேனலை ஆரம்பித்ததுனால ஏதோ வீடியோக்கள் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. வருங்காலத்தில் நான் என்னை வந்து சரி பண்ணிக்கிறேன், என்னோடய வீடியோ குவாலிட்டியெல்லாம் மாற்றிடுறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எந்தெந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கூட எனக்கு தெரிவிங்க. நான் அந்தந்த இடத்துக்கெல்லாம் போய் பயணம் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். தேங்க்ஸ்.